மனிதர்களே, யார் பணக்காரர்? அலுவலகத்திற்கு புறப்படும்போதுதான் அந்த இளைஞன் கவனித்தான், செருப்பு அறுந்து போயிருந்ததை. பிரதான சாலை வந்ததும் அந்த செருப்பை தைக்க செருப்பு தைப்பவரை தேடிச் சென்றான் அந்த இளைஞன். ஒரு நபர் சாலையோரம் ஒரு குடைக்கு கீழே செருப்புகளை தைத்தபடி அமர்ந்திருந்தார். வண்டியை அவர் முன் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திவிட்டு செருப்பை அவர் முன் போட்டவன், இதை கொஞ்சம் தைத்து கொடுங்க, புது செருப்பு, எப்படி அருந்ததுன்னே தெரியல, எவ்வளோப்போ ஆகும்? செருப்பை வாங்கி ஆராய்ந்த அந்த தொழிலாளி, 20 ரூபாய் ஆகும் சார். 20 ரூபாயா? 10 ரூபாய் வாங்கிக்கோங்க. அந்த இளைஞரை சற்று தலையை நிமிர்த்தி பார்த்தார். கதிரவன் கதிர்கள் சுட்டெரித்தது. சரியாக பார்க்க முடியவில்லை. 20க்கு கம்மி தைக்க முடியாது சார். என்ன, இதுக்கு போய் 20 ரூபாயா என்று அந்த இளைஞன் கேட்டார். 15 வாங்கிக்கோங்க, நான் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். சொல்யூஷன் போட்டு ஒட்டி தைக்கணும், அப்போதான் தையல் நிற்கும். இளைஞனின் பேரம் தொடர்ந்து கொண்டிருந்தது. இதனிடையே டீ ஆர்டர் எடுக்கும் பக்கத்து டீ கடை சிறுவன் வந்தான். ஒரு டீ கொண்டு வாப்பா அப்படி என்று அந்த சிறுவனிடம் சொன்னார் செருப்பு தைக்கும் தொழிலாளி. சார், டீ சாப்பிட்றீங்களா? அந்த இளைஞன் பதிலுக்கு காத்திராமல், சாருக்கு ஒரு டீ சேர்த்து 2 டீ கொண்டு வாப்பா என்று சொன்னார். அந்த இளைஞரோ, இல்லை ஐயா வேண்டாம் அப்படி என்று சொன்னார். பரவாயில்லை சார், சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். இந்த ஏரியாவில் 30 வருஷமாக இருக்கிற கடை அது. சற்று நேரத்தில் சூடான டீ வந்தது. அந்த பெரியவரிடம் 10 ரூபாய்க்கு பேரம் பேசிய அந்த இளைஞன் நெளிந்தபடி அந்த டீயை அருந்தினார். செருப்பு தைத்து முடித்த பிறகு பைசா கொடுக்கும்போது சாப்பிட்ட டீக்கும் சேர்த்து தர அந்த பெரியவர் சொன்னார், செருப்பு தைச்சதுக்கு மட்டும் காசு கொடுங்க, டீக்கு வேண்டாம். என்னோட கஸ்டமர் நீங்கள், உங்களை உபசரிப்பது என்னோட கடமை. இவர்களில் யார் பணக்காரர்? செருப்பு தைப்பவரிடம் 10 ரூபாய்க்கு பேரம் பேசிய பைக்கில் வந்த அந்த இளைஞரா, அல்லது டீயை அவருக்கு கொடுத்து உபசரித்து செருப்பு தைப்பவரா? பணக்காரன் ஏழை குறித்து தவறான மதிப்பீடுகள் ஆண்டாண்டு காலமாக நமது சிந்தனையில் ஊறி போயிருக்கிறது. நம்மால் இந்த உலகை மாற்ற முடியுமா என்று தெரியாது. குறைந்தபட்சம் இதை படிப்பவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். குறைந்தபட்சம் இந்த காணொளியை காண்பவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அவர்கள் உலகை மாற்றுவார்கள். பணம் வைத்திருப்பதால் மட்டுமே ஒருவர் பணக்காரராகி விட முடியாது. அதே நேரம் பணம் இல்லாததால் ஒருவர் ஏழையும் கிடையாது. பணத்திற்கான ஓட்டத்தில் நாம் மனிதர்களை பொருட்படுத்துவதில்லை. பணத்தை பெரிதாக கருதாத இதயங்களை கவனிக்க மறந்து விடுகிறோம். தேவையுள்ளவர்களுக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காமல் உதவுவோம். அது தரும் மனநிறைவை பணம் நிச்சயம் தர முடியாது. தேவையுள்ளவர்களுக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காமல் உதவுவோம். அது தரும் மனநிறைவை நிச்சயம் பணம் தர முடியாது. தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே தவிர அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டும். பொன்னைப் போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை. இதை புரிந்து கொண்ட ஒருவனைப் போல் மனிதன் வேறில்லை. நன்றி.